ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் புதுசாக Realme Narzo 50 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 13,000 ரூபா அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ஆல்ரெடி ரீசெண்டாக தான் Redmi கிட்ட இருந்தும் Redmi Note 11 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷிட்டியும் எடுத்து டீட்டெயிலாக கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்றத வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கில் தான் பில்டு குவாலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு யூனிக்கான ஸ்டைலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் Realme Narzo 50 பொறுத்த வரைக்கும் Realme-8 சீரிஸுடைய அந்த கேமரா மாடலையும் Realme Narzo சீரிஸுடைய அந்த பேக் சைட் டிசைனையும் லைட்டாக இன்ஸ்பயர் பண்ண மாதிரியான ஒரு டிசைனில் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே Redmi Note 11 ஐஃபோன்லேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க போல இருக்கு. அந்த ஃப்ளாட்டான கர்வ்டு எஜஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Realme Black and Blue அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனில் இருக்கு. அண்ட் weight 194 கிராம்ஸ்க்கான weight அண்ட் 8.5 mm கான திக்னஸோட கொடுத்திருக்காங்க. அண்ட் Redmi Note 11 blue black white அப்படின்ற மூணு கலர் ஆப்ஷனோட 179 கிராம்ஸ்க்கான weight 8.09 mm கான திக்னஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அந்த வகையில் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல தான் டிசைன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னாலும் பர்சனலி எனக்கு Realme-ய விட Redmi-யுடைய இந்த டிசைன், இந்த ஒரு லுக் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாவே இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கிறதுனால இங்க நான் Redmi Note 11 சூஸ் பண்றேன். அடுத்து இங்கே டிஸ்பிளே Realme Narzo 50ல 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட இவங்க இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே Redmi Note 11ல 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. மற்றபடி இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இருக்கு. அதனால நான் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே வைஸ் கண்டிப்பாக Redmi Note 11 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு அண்ட் 1000 நிட்ஸ்க்கான ஒரு பிக் பிரைட்னஸ் வேல்யூம் இருக்கிறதுனால ஒரு பிரைட்டரான வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளேவா Redmi Note 11 உடைய டிஸ்பிளே இருக்கும். இல்ல உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லனாலும் பரவாயில்ல, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க Realme-க்கு போகலாம். பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா இங்க Redmi Note 11 தான் கிளியரான வின்னர். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Realme Narzo 50ல Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு 12 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Redmi Note 11ல Snapdragon 680 அப்படின்ற இது ஒரு 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே Snapdragon 680 6 நானோமீட்டரில் ரொம்பவே சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்பாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு Mediatek Helio G96ல தான் இங்கே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இந்த சிப்பில் Cortex A76க்கான கோர் 2.05 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூக்கு ஏஆர்எம் Mali G57 அப்படின்ற ஒரு ஜிபியோட அரௌண்ட் 3 லேக்கான AnTuTu ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாக தான் இந்த Mediatek Helio G96 அப்படின்ற சிப் இருக்கு. அதுவே இந்த Snapdragon 680 பார்த்தீங்கன்னா இது 6 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிப்பாக இருந்தாலும் இதில் Cortex A73க்கான கோரோட 2.4 GHz கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூக்கு Adreno 610 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 2,26,000 ஒரு AnTuTu ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாக தான் இந்த Snapdragon 680 அப்படின்ற சிப் இருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக Redmi Note 11 விட Realme Narzo 50 தான் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதனால கேமிங் சென்ட்ரிக்கா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா Realme Narzo 30க்கு போகலாம். அண்ட் இங்க 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் டிஸ்பிளேல இருக்கிறதுனால கண்டிப்பா Redmi Note 11 விட Realme Narzo 50 கேமிங் சென்ட்ரிக்கா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போனா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் கேமிங்கை தாண்டி உங்களுக்கு நார்மல் டே டு டே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்படி பார்க்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பா Redmi Note 11க்கு போகலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய இந்த Snapdragon 680 6 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்டான சிப்பா இருக்கும். அதனால பேட்டரி லைஃப் எல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னுமே பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஒரு நார்மல் நான் கேமிங் யூசர் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா நீங்க Redmi Note 11 இங்க நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க கேமிங் சென்ட்ரிக்கா தான் ஸ்மார்ட் போன் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா நீங்க Realme Narzo 50க்கு போயிடுறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் உடைய கனெக்டிவிட்டி சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்க Realme-ல Bluetooth version 5.1 அண்ட் Wi-Fi 5 கான கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. அதுவே Redmi Note 11ல Bluetooth version 5 அண்ட் Wi-Fi 5 கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே LPDDR4X கான RAM டைப் தான் நமக்கு இருக்கு.
அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டைமில் தான் நமக்கு சார்ஜ் பண்ணி கொடுக்கும். ஆனால் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இங்கே Redmi Note 11 Realme-ய விட கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த Snapdragon 680 அப்படின்ற சிப் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்பாக இருக்கிறதுனால இந்த சிப்புடைய பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி லைஃப் நம்ம கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது Realme Narzo 50ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.05க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அதுவே Redmi Note 11ல 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த செல்ஃபி கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. பட் அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்த அதே கேமராவை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் Realme-8லாம் இருக்கக்கூடிய அதே 16 மெகாபிக்சல் கேமரா தான் இந்த Realme Narzo 50ல இருக்கு. அண்ட் Redmi Note 10லாம் இருக்கக்கூடிய அதே 13 மெகாபிக்சல் கேமரா தான் இங்க Redmi Note 11ல இருக்கு. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுமே பெரிய லெவலில் வித்தியாசமே இருந்ததில்லை. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Redmi Note 10 அண்ட் Realme-8 ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. பட் அதில் Redmi Note 10 விட Realme-8 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. அந்த வகையில் இங்க Realme Narzo 50லையும் Redmi Note 11 விட Realme Narzo 50ல கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுவே ரியர் கேமரான்னு வந்தோம்னா இங்க Realme Narzo 50ல பேக் சைடு 3 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா f1.8க்கான அப்பேச்சர் வெளியோட இருக்கு. அது போக 2 மெகாபிக்சல் அப்படின்ற ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் Redmi Note 11ல பேக் சைடு 4 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் f1.8க்கான அதே அப்பேச்சர் வேல்யூ தான். பட் அது கூட 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் மட்டும் இங்க எக்ஸ்ட்ராவா ஆடடா கொடுத்திருக்காங்க. மற்றபடி 2 மெகாபிக்சல் அப்படின்ற அந்த ரெண்டு கேமரா இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைமரி கேமராவுடைய குவாலிட்டின்னு பார்க்கும்போது பெருசா வித்தியாசம் இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நாம எதிர்பார்க்க முடியும். பட் ஆனால் இங்கே அல்ட்ரா வைட் ஆங்கிள் Redmi Note 11ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வேணும்னா நீங்க Redmi Note 11க்கு தான் போகணும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய வீடியோ ரெசல்யூஷன் பார்க்கும்போது Realme-ல 1080 பிக்சல் 60 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் Redmi-ல நமக்கு 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் இங்கே ரியர் கேமரால வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் தான். ரெண்டுத்துலையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்குது. டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் OS Android 11 பேஸ்டு OS தான் கொடுத்துருக்காங்க. UI-ல மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. அப்படியே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட் இங்கே வந்தோம்னா இங்கே Realme Narzo 50ல ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 4+64GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கும், 6+128GB வேரியன்ட் 15,500 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Redmi Note 11 பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. அதில் பேஸ் வேரியன்ட் 4+64GB வேரியன்ட் 13,500 ரூபாய்க்கும், 6+64GB வேரியன்ட் 14,500 ரூபாய்க்கும், 6+128GB வேரியன்ட் 16,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Redmi Note 11 கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு Redmi Note 11ல 6+64 அப்படின்ற இந்த ஒரு வேரியன்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால உங்களுக்கு 6+64 போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது Redmi Note 11ல மட்டும் தான் இருக்கு. இது ரெட்மிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். மற்றபடி பிரைசிங்னு பார்க்கும்போது இங்க Redmi Note 11 விட Realme Narzo 50 ஒரு 500 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த 500 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme கொண்டு வந்திருந்தாலும் இங்க பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் கேமிங் சென்ட்ரிக்கா பார்க்கும்போது Realme Narzo 50 தான் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கு. அதனால நீங்க கேமிங் சென்ட்ரிக்கா ஒரு ஸ்மார்ட் போன் கன்சிடர் பண்றீங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அப்படினும் பட்சத்துல கண்டிப்பா Redmi Note 11 விட Realme Narzo 50 உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதே சமயம் கேமிங் எனக்கு பெருசா தேவையில்லை. நான் மோஸ்ட்லி கேம்லாம் பெருசா விளையாட மாட்டேன். அதிகமா மூவிஸ் தான் பார்ப்பேன். ஆன்லைன்ல டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் பார்ப்பேன். அதனால டிஸ்ப்ளே எனக்கு கொஞ்சம் நல்ல வைப்ரண்டான ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கணும், நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கணும். அண்ட் அதே சமயம் பேட்டரி லைஃப் எனக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா Redmi Note 11க்கு போகலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல AMOLED டிஸ்ப்ளே அண்ட் 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃபும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதனால கேமிங் இல்லாத ஒரு நார்மல் யூசேஜுக்கு பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க Redmi Note 11ஐயும் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி கேமரா சென்ட்ரிக்கா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது. செல்ஃபி கேமரா ஆல்மோஸ்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்டிமைசேஷன்ல Realme இங்க கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் பாப் அப் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டி நமக்கு கண்டிப்பா Realme கொடுக்கும். அதுவே ரியர் கேமரான்னு வரும்போது இங்க 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் Redmi-ல தான் இருக்கு. ஸோ அதனால இது ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு கேமரா சென்ட்ரிக்கா நீங்க ஒரு ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணுங்க. பட் கேமரா சென்ட்ரிக்கா பெருசா உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் வித்தியாசங்கள் இருக்காது. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.